காலம் மறந்த கதாநாயகி வரிசையில் இங்கு நாம் காணப்போவது 1930 மற்றும் 1940 ஆண்டுகளில் பிரபலமான ஒரு ஆக்ஷன் நடிகையாக மற்றும் தமிழ் திரைப்பட பாடகியாக திகழ்ந்த நடிகை RB லட்சுமி தேவியைத்தான். ஆண்டு வடசென்னையில் பிறந்தவர் லட்சுமி தேவி. 1934 ஆண்டு திரைப்பட இயக்குனர் CB ராமன் இயக்கிய சீனிவாசா கல்யாணம் எனும் திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் லட்சுமி தேவி. சீனிவாசராவ், சிறுகளத்தூர் சாமா ஆகியோருடன் இவர் நடித்த இப்படமே சென்னையில் படப்பிடிப்பு நடத்தப்பெற்ற முதல் தமிழ் திரைப்படம். திரைப்படங்களில் இவர் ஆக்ஷன் காட்சிகளில் காட்டிய ஈடுபாடு மற்றும் திறமையைக் கண்டு இவருக்கு ஆக்ஷன் மற்றும் சண்டை காட்சிகள் நிறைந்த படங்கள் கிடைத்தன. தொடர்ந்து பம்பாயை சார்ந்த சில தயாரிப்பு நிறுவனங்களின் அழைப்பின் பேரில் அதிரடி ஸ்டண்ட் நடிப்புக்கு மாறி பல சண்டை காட்சிகளில் நடித்த தமிழ் நடிகையாகவும் மாறினார். இவர் நடித்து வெற்றி பெற்ற துப்பான் குயின் திரைப்படம் இன்றளவும் பிரபலமான ஒன்று. குதிரை சவாரி இவருக்கு பிடித்த ஒன்று என்பதால் சென்னை மெரினா கடற்கரையில் அடிக்கடி வலம் வந்து ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார். 40களில் இவர் நடித்த பிரேம பந்தன் திரைப்படம் வெகு பிரசித்தி பெற்ற மற்றுமொரு திரைப்படமாகும். தஞ்சாவூர் ரவுடி எனும் பெயரில் இவர் ஒரு படத்தில் நடிக்கும் போது அந்த தலைப்புக்கு தஞ்சாவூர் மக்கள் எதிர்ப்பு காட்டியதை தொடர்ந்து அப்படத்துக்கு பக்கா ரவுடி என பெயர் மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம். தர்மபத்தினி, டேஞ்சர் சிக்னல், ஆனந்த ஆசிரமம், மலைமங்கை, வீர வனிதா ஆகியவை இவர் நடித்த மற்ற சில திரைப்படங்கள். நடிகையாக மட்டுமின்றி ஜெயக்கொடி எனும் படத்தில் நடித்த நடிகை கேடோட் ருக்குமணிக்கு பின்னணி பாடி பாடகியாகவும் திகழ்ந்துள்ளார். 1950களில் சென்னை லாயிட் சாலையில் குடியேறிய முதல் நடிகையாக இருந்த லட்சுமி தேவி பிறகொரு காலத்தில் கோபாலபுரம் கணபதி குடியேற்ற பகுதிக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு இவரை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் எங்கும் பதிவாகவில்லை.